செவன்த் லெசனாக இருக்குது தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா, உங்களுக்கு தெரியும் தெர்மோ அப்படின்னா என்ன மீனிங்னா ஹீட். சரிங்களா, தெர்மோ அப்படின்னு சொன்னால் தெர்மோமீட்டர் அப்படின்றது ஹீட்டை அளக்கக்கூடிய ஒரு கருவி. அதனால் தெர்மோ அப்படின்னு சொன்னால் என்னடா வச்சுக்கணும், ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைனமிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ளோ. சரிங்களா, அப்போ ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா, தெர்மோடைனமிக்ஸ்னா flow of heat energy from one substance to another substance. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னது தெர்மோடைனமிக்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம் தெர்மோடைனமிக்ஸில். அப்புறம் அதோட லிமிடேஷன்ஸ், அதில் சில விதிவிலக்குகள் குறைபாடுகள் இருக்கும், அதை பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு அனதர். இதுதான் தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லேர்ன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா, எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை என்ன மாற்றலாம், மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி. இதை டீல் பண்ணுறதா என்னது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த பார்த்தீங்களா மொத்தம் 3 லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது நான் சொன்னேன். இப்போ செகண்ட் லால வேரியஸ் சயின்டிஸ்ட்டு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதுவும் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை தான் சொல்லுது. சரிங்களா, செகண்ட் லாவில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னு சொன்னீங்கன்னா கெல்வின் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் யார் வருவா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அடுத்து என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் எஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமாக செகண்ட் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி தேர்ட் லா எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் என்ட்ரோபி. சரிங்களா, இது ஃபுல்லாக என்னதுப்பா செகண்ட் லா. ஃபர்ஸ்ட்லாம் நான் சொன்னேன். சரிங்களா, இது வந்துட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது செகண்ட் லா. இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா இன்ட்ரோடக்ஷனில் இதெல்லாம் பார்க்குறோம். தேர்ட் லா எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ட்ரோபியை பற்றி. என்ட்ரோபி அப்படின்னு சொன்னால் சிம்பிள் எஸ். சரிங்களா, இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிசார்னஸ் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அமைப்பை ஒழுங்கற்ற நிலைக்கு மாறுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னது தேர்ட் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் என்னது என்ட்ரோபி. சரிங்களா, என்ட்ரோபின்னா என்னது ரேண்டம்னஸ், மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்ற வார்த்தையை நான் வச்சுக்கணும். ரேண்டம் அப்படின்னு சொன்னால் ஒழுங்கற்ற. சரிங்களா, அதை ஒழுங்கற்ற தன்மையை கணக்கிடக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் தான் என்னது என்ட்ரோபி, மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா சொன்னோம்னா S is equal to Q/T. Q அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா ஹீட். சரிங்களா, டீனா என்னது டெம்பரேச்சர். ரெண்டுக்குள்ள ரேஷியோக்கு பேர் தான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த என்ட்ரோபியை பற்றி பேசுறது தான், கால்குலேஷன்ஸ் ஆஃப் என்ட்ரோபியை பற்றி பேசுறது தான் என்னலாம் தேர்ட் லா. சரிங்களா, அடுத்து இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, மேக்ரோஸ்கோபின்னு என்னதுப்பா பெரிய பண்புகளை பற்றி மட்டும் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. லைக் இந்த ஸ்மால் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோபிக் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லலை. அது வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டினா எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க ஹீட்டு அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதாவது என்னது ஒரு ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேனுக்கு மாற்றினீங்கன்னா என்ன மாறும், அது வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்ற மாதிரி மோடு ரொட்டேஷன். சரிங்களா, கைனெட்டிக்னா மூவ்மெண்ட், அப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய ஃபார்மாக ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கால்குலேஷன் ஆஃப் என்ட்ரோபி பற்றி பேசுகிறதா என்னதுப்பா தேர்ட் லா. சரிங்களா, அதில் பார்த்து குறைபாடுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்துட்டு என்னது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இண்டிபெண்டாக இருக்குது. எதை பற்றி இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தெரியும் உங்களுக்கு. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லாம் படம் வரைய தெரியும், லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1 இதுக்கு நீங்கள் படம் வரைஞ்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். இதான் ஹைட்ரஜனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இதுதான். சரிங்களா, அதே மாதிரி மாலிகுலுக்கும் நீங்கள் படம் வரையலாம். சரிங்களா, கோவலன் பாண்ட் அயனிக் பாண்ட் போட்டு இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இதை பற்றிலாம் இது என்னது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து டஸ் நாட் கிவ் ரியாக்ஷன் மெக்கானிசம். மெக்கானிசம்னா வினை வழிமுறை. இப்போ ஏலேருந்து சி வருது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, ஆனால் ஊடால என்ன கண்டிப்பாக வந்திருக்கணும்ப்பா பி அப்படின்ற ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணி வந்திருக்கணும். அப்போ தான் ஏலேருந்து பி, பியிலேருந்து என்ன வரும் சி. அப்போ இந்த பி அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் நடந்தது ரியாக்ஷனோட ஸ்பீடையும் இது என்ன பண்ணல எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை, மெக்கானிசத்தையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ எதை பற்றி மட்டும் தான் பேசுது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் பேசுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜியை பற்றி மட்டும் தான் பேசுது. அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது இந்த தெர்மோடைனமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் லா 3 லா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, தேங்க்யூ. இப்போ இந்த இதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து சரௌண்டிங்ஸ். சரிங்களா, சரௌண்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பவுண்ட்ரி,
அடுத்து யூனிவர்ஸ். சரிங்களா? யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் தான் என்னது? யூனிவர்ஸ். மொத்தத்துக்கு பேர் தான் என்னதுப்பா? யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சிஸ்டம். சிஸ்டம்னா தமிழில் சொல்லணும்னா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறீங்க, அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பார்ட்டுக்கு மட்டும் தான், சரிங்களா, இந்த இடத்துக்கு பேர் மட்டும் தான் என்ன சொல்கிறாங்க? சிஸ்டம். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நான் சும்மா லெமன் ஜூஸ் அப்படின்னு சொன்னது எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு பேர் மட்டும் தான் என்னது? சிஸ்டம். அப்போ ரிமைனிங் உள்ளது இந்த சிஸ்டத்தை தவிர்த்து இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ், சரிங்களா, இந்த எல்லாமே இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சரௌண்டிங்ஸ். சரிங்களா? அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கு பேர் என்னதுப்பா? சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்னப்பா எழுதியிருக்கேன்? சரௌண்டிங்ஸ்க்கு அடுத்து பவுண்ட்ரி. பவுண்ட்ரினா இந்த இடத்துல ஒரு வேறுபடுத்துகிறேன். இதுக்கு உள்ள பகுதி சிஸ்டம், இதுக்கு வெளியில் உள்ள பகுதி சரௌண்டிங்ஸ். அப்போ இந்த ஒரு இமேஜினரி லைன் மாதிரி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? பவுண்ட்ரி. அதாவது இட் டிஃபரன்ஷியேட் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். இதுதான் சிஸ்டம், இதுதான் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்துகிற பகுதிக்கு பேர் தான் பவுண்ட்ரி. சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்ததுப்பா. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் என்னது? யூனிவர்ஸ். எல்லாமே நம்மளை கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் தான் என்னது? சரௌண்டிங்ஸ். அதாவது சிஸ்டம் அப்படின்றது அந்த பர்டிகுலர் பிளேஸ், சரௌண்டிங்ஸ் அப்படின்றது ரிமைனிங் பிளேஸ். இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் வேறுபடுத்துறதுக்கு பேர் என்னது? ஒரு இமேஜினரி லைன், அதுக்கு பேர் பவுண்ட்ரி. மொத்தத்தையும் சேர்த்தது சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் என்னது? யூனிவர்ஸ். சரிங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிஸ்டம் அப்படின்றத ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா? அக்கார்டிங் டு பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து, எதாவது நேச்சரை பொறுத்து பிசிக்கல் ஸ்டேட். வாட் இஸ் மீன் பை பிசிக்கல் ஸ்டேட்? உங்களுக்கு தெரியும், 3 விதமான பிசிக்கல் ஸ்டேட் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்னதுப்பா? சாலிட், இன்னொன்று லிக்விட், இன்னொன்று என்னதுப்பா? கேஸ். இப்போ இந்த பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், இன்னொன்று பேர் என்னதுப்பா? ஹெட்ரோஜீனியஸ். சரிங்களா? ஹோமோ அப்படின்னாலே என்ன மீனிங்னா சேம். சரிங்களா? அடுத்து ஹெட்ரோ அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்? டிஃப்ரெண்ட் அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைப்பா, அதாவது இப்போ ஏதாவது அதில் உள்ள அந்த கான்ஸ்டிடியூயன்ட், சரிங்களா, அந்த சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுறேன். நாங்கள் வாட்டர் எடுத்துருக்கீங்க, வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குளுக்கோஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ குளுக்கோஸும் வாட்டரும் சேர்ந்து என்ன மாறிடும்ப்பா? அந்த குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகி இந்த குளுக்கோஸும் என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடும்? த்ரோட்டா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அப்போ த்ரோட், சரிங்களா, அந்த சிஸ்டம் ஃபுல்லாமே ஒரே ஸ்டேட்டில் இருந்தால், எதர் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ், ஏதாவது ஒரே நிலைமைகளில் இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோஜினியஸ் சிஸ்டம். சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சால்ட் வாட்டர் ஆர் குளுக்கோஸ் வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா ரியாக்ஷன் நடந்து என்னவோ மாறிடும்? சாலிட் கன்வெர்டட் இன்டூ லிக்விடாக மாறிடும். அதனால இதுக்கு பேர் என்னது? ஹோமோஜினியஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஹெட்ரோண்டா டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போ இதே தான் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? வாட்டர் எடுத்துட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க? சிலிக்கான என்னதுப்பா? மண். சரிங்களா? சாண்ட் ஆட் பண்ணுறீங்க. சரிங்களா? மண்ணை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிசால்வ் ஆகாமல் அது இங்கே போய் அப்படியே கிடக்கும். அப்போ ரெண்டு பிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது. என்னதுப்பா? இந்த சாண்ட் அப்படின்ற கூட இந்த சிலிக்கா அப்படின்றது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே உள்ள வாட்டர் எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ சாலிட் லிக்விட் ரெண்டு இது பிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ்னு பார்த்தோம். இப்போ பேசுகிற நேச்சர் ஆஃப் பவுண்ட்ரி. சரிங்களா? பவுண்ட்ரினா உங்களுக்கு தெரியும், அதாவது சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் வேறுபடுத்துறதுக்கு பேர் தான் என்னது? பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம், எல்லை தமிழில். சரிங்களா? இதில் வந்து இதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க? மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு என்ன சிஸ்டம்? ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு என்னதுப்பா? க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரிங்களா, போத் எனர்ஜி அண்டு மேட்டர். எனர்ஜின்னு என்னப்பா? ஆற்றல். மேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த அளவு. சரிங்களா? இந்த எனர்ஜி அண்ட் மேட்டர் ரெண்டுமே என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? எங்கேருந்து? அங்கேருந்து. சரிங்களா? இது சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? போத் எனர்ஜி அண்ட் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் எங்கேருந்துப்பா? ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங். சரிங்களா? சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? ஓப்பன் சிஸ்டம். இதை கான்செப்டை நான் வச்சுங்க, அதை சொல்கிறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனர்ஜி மட்டும்தான். சரிங்களா? எனர்ஜி ஒன்லி எக்ஸ்சேஞ்ச்.
ஆனால் மேட்ரு என்ன ஆகாது, அந்த அளவு வந்துட்டு குறையாது, எனர்ஜி மட்டும் என்ன ஆகும், கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசோலேட்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, மேட்ரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, டூ நாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி, எனிதிங் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், டூ நாட் எக்ஸ்சேஞ்ச் எனிதிங் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். சரிங்களா, இதுக்கு பேர் என்னது, ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ ஓப்பன் சிஸ்டம், சரிங்களா, ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டரை நீங்கள் எதில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பீக்கரில் மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா, எதுவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது, வெறும் ஹாட் வாட்டரை பீக்கரில். சரிங்களா, இந்த பீக்கர் எடுத்திருக்கேன், இந்த பீக்கரில் என்ன மட்டும் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஹாட் வாட்டர். அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஹாட் வாட்டர்லேருந்து ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அப்புறம் என்ன ஆகும், இதில் உள்ள இந்த வாட்டரோட அளவு என்ன ஆகும்ப்பா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும், இல்லை நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் இந்த வாட்டரோட. அப்போ என்னது, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சடனாக, மேட்ரும் கொஞ்சம் லேட்டானாலும் என்ன ஆயிரும், எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த ஹாட் வாட்டரு ஓப்பன் பீக்கரில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் சிஸ்டம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதே ஹாட் வாட்டரே எடுத்துக்குவோம். இதே ஹாட் வாட்டரை ஒரு க்ளோஸ் என்ன பண்ணுறோம், ஒரு லிட்டு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன மட்டும் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் இந்த இடத்துலேருந்து என்ன மட்டும் ரிலீஸ் ஆகும், எனர்ஜி மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா, அதோட அளவு அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, மூடி வச்சிருக்கிறதுனால எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா, என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகாதுப்பா, மேட்ரு எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா டூ நாட் எக்ஸ்சேஞ்ச் எனிதிங், ஹீட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகாது, மேட்ரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெர்மோ ஃப்ளாஸ்க் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். நீங்கள் தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அதில் நீங்கள் டீயோ காஃபியோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணாது, இந்த இடத்துல இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும், அதாவது இதுதான் சிஸ்டம், இது சரௌண்டிங், இதுக்கு பேர் தான் என்னது, பவுண்ட்ரி. இந்த இடத்துல எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்க அனுமதிக்காது, ஹீட்டும் வெளியில் போகாது. சரிங்களா, அடுத்து என்னது, ஹீட் எனர்ஜி வெளியில் போகாது, அது உள்ள சஸ்டன்ஸ் அந்த மேட்ரும் வெளியில் போகாது. சரிங்களா, அதனால இதுக்கு பேர் என்னது, ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுப்பா, தெர்மோ ஃப்ளாஸ்க் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா, நீங்கள் தெரியுமில்ல தெர்மோ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படியே ஹீட் எனர்ஜி இருக்கும், அளவும் அப்படியே இருக்கும். சரிங்களா, இதப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா